ஹலோ ஆல் டெஃபினட்டா பசங்க நீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர்னு இல்ல, லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு இந்த வருஷம் பேப்பர் செம்ம ஈஸியா இருந்தது. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த போர்டு எக்ஸாமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். அப்சர்வ் த கிவன் ரே டயக்ராம். நார்மலா ஒரு ஒயிட் லைட் பிரிசம்குள்ள போகுது, பெண்ட் ஆகிறத காமிச்சிருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா ஆட் அண்ட் அவுட்ல இந்த ஏபி ரெண்டையும் எடுத்து விட்டலாம். சிடில மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். வயலட் லைட் நல்லா பெண்ட் ஆகும், ரெட் லைட் கம்மியா பெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா ஒன்னு தான் ரெட், கரெக்டா? சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கலர் ஆஃப் ரே 1, கலர் ஆஃப் ரே 2. 1 என்ன? ரெட். 1 வந்துட்டு ரெட், கம்மியா பெண்ட் ஆகுறது. 2 வந்துட்டு வயலட். சோ C is the right answer. அடுத்தது, in an electric circuit carrying current I and 2 ohm resistor is replaced by 8 ohm resistor without changing connected ideal battery அப்படினா பேட்டரியை மாத்தலன்னு சொல்லிட்டாங்க. சோ இது ஒரு வேரியபிளா கொடுத்திருக்காங்க. I is equal to V by R பக்கா. சோ V ஆவே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கறோம்னா 2 இந்த ஆன்சர் அப்படியே இருக்கணும். I is equal to V by 2. அடுத்தது I dash ன்னு எடுத்துக்கோங்க. பேட்டரியை மாத்தல, ஆனா ரெசிஸ்டன்ஸை மாத்திட்டீங்க 8. ஓகேவா? சோ V by இந்த 8 2 into 4 ன்னு எழுதிக்கோங்க. அப்ப இந்த V by 2 என்ன எழுதலாம்? வோல்ட் I எழுதலாம். சோ the new current is I by 4. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. பேட்டரியை மாத்தலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி V by 4 V by 4? இந்த ஏவும் டியும் கண்டிப்பா தப்புன்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். டெஃபினட்டா பிசிக்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரேர். சோ கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா I by 4 and potential difference remains same. B is the right answer. Okay? Yes, B is the right answer. Sama easy sir paper. இது இன்னொரு செட்ல உள்ள ஒரு ஒன் வேர்ட் பார்த்துக்கலாம். கரெக்ட் வே டு கனெக்ட் an ammeter and voltmeter. நம்ம சேனல்ல ஒன் ஷாட் போடும்போது நிறைய தடவை இந்த வார்த்தை சொல்லியிருக்கோம். அம்மீட்டரை சீரீஸ்ல கொடுக்கணும், வோல்ட்மீட்டரை பேரலா கொடுக்கணும், ஒரு நல்ல அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும், ஒரு நல்ல வோல்ட்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். சோ அம்மீட்டர் இன் சீரீஸ் அண்ட் வோல்ட்மீட்டர் இன் parallel. C is the right answer. Vision defect farsightness is found in the eye defect name. Farsightness தூரமா இருக்கிறது நல்லா தெரியும். Farsightness, long sightness பக்கத்துல இருக்கிறது தெரியாது. சோ டெஃபினட்டா இந்த மயோபிக்னு வர எல்லா ஆப்ஷனையும் நம்ம கட் பண்ணி விட்டாலே போதும், செம்ம கிளியரா ஆன்சர் எழுதிடலாம். ஆப்ஷன் C is the right answer. presbyopia and hypermetropia தூரமா இருக்கிறது நல்லா தெரியும். எஸ். அடுத்தது எல்லா பேப்பர்லயுமே இந்த ரீசனிங் அண்ட் அசிஸ்டன் சேமா தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அசிஸ்டன் கரெக்ட், ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் யூ அப்படிலாம் கொடுத்தா குழப்பற மாதிரி இருக்கும். இங்க கேக் மாதிரி நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, the needle of a compass kept in external magnetic field always aligned itself in north south direction of earth. இங்கே நடக்குமா? நான் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொண்டு போய் ஒரு நீடில் வைக்கிறேன். வச்ச பிறகு அது எப்படி எர்த்தோட அலைன்மெண்ட்டுக்கு வரும்? கண்டிப்பா நடக்காது, டெஃபினட்டா நடக்காது. ஸோ அடுத்த ஆப்ஷனை நம்ம படிக்க தேவையே இல்லை, ஏன்னா இங்க ஆப்ஷனே இல்லை. ரீசன் அசெஷனே தப்பு. ஏ இஸ் ஃபால்ஸ். ஏ இஸ் ஃபால்ஸ். திருப்பி கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. A needle of a compass kept in an external magnetic field always align itself in north south direction of earth. நடக்கவே நடக்காது. அங்க உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நீடில் சுத்துமே தவிர எர்த் ஓட டைரக்ஷன் சுத்தாது. சோ இதுல கன்ஃபியூஸ் ஆக சான்ஸே இல்ல. டெஃபினட்டா A is false but reason is true. ஏனா இங்க A is false ங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. டெஃபினட்டா ரீசன் கரெக்ட்டா தான் இருக்க முடியும். The behavior of the needle of the compass is similar to the behavior of freely suspended bar magnet. ஆமா சார், அந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இல்லனா ஜெனரலா ஒரு மேக்னெட் எப்படி இப்படி ஃப்ரீயா இருக்குமோ அது மாதிரி தான் காம்பஸ் செட்டில் இருக்குங்கறாங்க. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் D. மூணு செட்லயுமே ஐ திங்க் ரீசனிங் அசிஸ்டன்ட் சேம் தான் நினைக்கிறேன். ஆன்சர் D is a correct answer for this question. சார் இதெல்லாம் ரொம்ப ஈஸி சார். draw the ray diagram, write the relation between angle of incidence. ஐயோ இந்த மாதிரிலாம் क्वेश्चन ரொம்ப வருஷம் ஆகுது இந்த மாதிரி ஓபன் क्वेश्चनலாம் கேட்டு. ஒரு கிளாஸ் ஸ்லாப் எடுத்துக்கிறோம். இன்சிடென்ட் லைட், ரிஃப்ராக்டட் ரே. எஸ், write the relation between angle of incidence, refractive index. செம ஈஸி. டென்சர் மீடியம்லாம் எழுதுனா பேப்பர் ரொம்ப ரிச்சா இருக்கும். இன்சிடென்ட் ரே, நார்மல் லைன், ரிஃப்ராக்டட் ரே, angle of incident, angle of refracted, bend towards a normal. லைட்டா அப்படி போகும்போது ஸ்ட்ரைட்டா போயிருக்கலாம். சோ மியூவோட வேல்யூ என்ன? sin I by sin R சார். செம்ம ஈஸி சார், ஓபன் क्वेश्चन சார். ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ரிலேஷன் மியூ equal to sin R by ரிலேஷன்னா sin I is greater, that is angle of incidence is greater than angle of refraction. ரிலேஷன் எழுதிருக்கலாம். angle of refraction, refractive index எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். இதான் ரிலேஷன். மூணுமே ஒரே இதில் கொண்டாச்சு. மியூ equal to sin I by sin R. ஆமா. அடுத்தது மூணு பேப்பர்லயுமே இந்த क्वेश्चन இருக்கு. What happens when light is scattered from very fine particles and very large particles of medium? Fine particles la Rayleigh scattering படி
ஸ்கேட்டரிங் 1/λ/4 கரெக்டா? ஃபைன் பார்ட்டிகல்ஸ்ல ஸ்கேட்டர் ஆகும் கண்டிப்பா, ஸ்கை ப்ளூ கலர்ல தெரியும். லார்ஜ் பார்ட்டிகல்ஸ்ல ஸ்கேட்டரிங் எல்லாமே ஒரே மாதிரி நடக்கிறதுனால கிளவுட்ஸ் ஒயிட் கலரா தெரியும் அப்படின்னு எழுதிருக்கலாம். ஜஸ்டிஃபை ஆன்சர் இன் ஈச் கேஸ். ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. சோ 1 + 1 2 மார்க்ஸ் டெஃபினட்டா. அட்டெம்ப்ட் ஏ ஆர் பி. பி என்ன क्वेश्चन? பி என்ன क्वेश्चन? ஓகே, பி இதுல இல்ல. தோ பி. ஆக்சுவலா மேலேயே மெஜாரிட்டியா நிறைய பேர் என்னோட கெஸ் கரெக்ட்னா மேல உள்ளதா சூஸ் பண்ணிருப்பாங்க. கீழே வித் ஹெல்ப் ஆஃப் ரே டயகிராம் எக்ஸ்பிளைன் எனி ஃபினாமினா ஆஃப் ஃபார்மேஷன். ரெயின்போ சொல்லிருக்கலாம், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். பிரிசம் குள்ள சொல்லிருக்கலாம், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெக்ட்ரம் நீங்க வரைஞ்சு காமிச்சிருந்தா போதும். இந்த क्वेश्चनக்கு வருவோம் சார். இது வேற செட் பேப்பர். இந்த क्वेश्चनக்கு வருவோம் 33. சோ லைட் இப்படியே போக வேண்டியது கரெக்டா? இப்படி போக வேண்டிய லைட் இப்படி போயிருக்கணும், பெண்ட் டுவர்ட்ஸ் தி நார்மல். அப்போ கண்டிப்பா இது ரேரர், இது டென்சர். பக்கா பெண்ட் டுவர்ட்ஸ் தி நார்மல். அப்போ எந்த மீடியம் டென்சர்னு கேக்குறாங்க. क्वेश्चन அதான் நினைக்கிறேன். which one of these two medium is optically denser? B is denser than other medium. B is denser, A is rarer. Justify your answer. அவ்வளவுதான். B is denser னு போட்டாலே மார்க் உண்டு சார். if the speed of light in medium sorry A is VA and medium B refractive index with respect to A. This is very very important. with respect to so mu எழுத சொல்றாங்க. இந்த with respect to தான் நம்ம ஒன் ஷாட்ல படிச்சு சொன்னோம். with respect to னா ரெஃபரன்ஸ் மேல வரணும். speed of light in A divided by speed of light in B. this is the right answer. ரெஃபரன்ஸ் ஸ்பீட்ல எழுதும்போது நியூமரேட்டர்ல தான் வரணும். படிச்சு சொன்னோம். ரீசெண்டா நம்ம பிசிக்ஸ் மாரத்தான்ல கூட போட்டிருந்தோம். கிளாஸ் அப்ப கூட இது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணோம். with respect to தான் refractive indexல ஹார்ட் ஆஃப் த क्वेश्चन. சோ நம்ம டிஸ்கஸ் பண்ண क्वेश्चंसே வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. refractive index of medium with respect to A mu எதுல கேட்டிருக்காங்க? ஸ்பீட்ல தான் கேட்டிருக்காங்க. 100% கரெக்ட். இதையும் நீங்க ரிச்சா எழுதணும்னா refractive index of B with respect to A சார். எங்க இருந்து லைட் கிளம்புதோ அதுதான் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறத இதோட மீனிங். கிளியர்? பக்கா. அடுத்தது திருப்பி இந்த क्वेश्चन முன்னாடி பேப்பர்ல ரிப்பீட் ஆனிச்சு. இது மாதிரிலாம் ஒரு ஓபன் क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ரொம்ப பழைய மாடல் क्वेश्चन சொல்ல போனா அவ்வளோ ஈஸி क्वेश्चन. பார்த்தாலே தெரியும் பக்கத்துல இருக்கிறது சரியா தெரியல அப்படின்னா தூரமா இருக்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹைப்பர் மெட்ரோபியா அதை கூட விடுங்க சார். எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. வேர் இஸ் த இமேஜ் ஃபார்ம்டு இன் தி சைடு எஃபெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரெட்டினா ஆஃப் தி பிஹைண்ட் தி ரெட்டினா? டயகிராம்லயே இருக்கு. மயோபியானா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ரெட்டினா, ஹைப்பர் மெட்ரோபியானா பிஹைண்ட் தி ரெட்டினா. டயகிராம்ல கொடுத்துக்கிருக்காங்க. அந்த வார்த்தை இருந்தாலே உங்களுக்கு மார்க் உண்டு. சோ டெஃபினட்டா செம்ம ஈஸி பேப்பர். அடுத்தது எல்லா பேப்பர்லயுமே இந்த ரீசனிங் கொஸ்டின் தான். இது முடிச்சாச்சு. திருப்பி இந்த 2 மார்க்கும் எல்லாத்துலயும் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டான क्वेश्चन. சோ திருப்பியும் ஒன் ஷாட்ல பிசிக்ஸ் மாரத்தான் அப்போ டயகிராம் ரூலுக்கு 3 ஸ்கீம் தான். parallel to the principal axis, ஃபோக்கஸ் வழியா போகும். ஃபோக்கஸ் வழியா போனா parallel to the principal axis னு சொன்னோம். சோ இதெல்லாமே ஒரு ஓபன் क्वेश्चन. redraw the following diagram and answer show the path of reflected and refracted னு கேட்டிருக்காங்க. ஒன்னு மிரர், இன்னொன்னு லென்ஸ். செம்ம ஈஸி. parallel to the principal axis parallel to வரைஞ்சிட்டு arrow mark எல்லாம் போட்டு after reflection focus வழியா போட்டுறோம். அவ்வளவுதான் சார். அவங்க ரிஃப்ளெக்டட் ரேவை மட்டும் தான் வரைய சொல்லியிருக்காங்க. இன்னும் ரிச்சா தெரியணும்னா நீங்க நார்மல் ரே வரையலாம். தெரியுதா? எஸ். பட்டு ஃபோக்கஸ் வழியா போயிடணும். சூப்பர். அடுத்தது இங்க என்ன நடக்கும்? சென்டர்ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சென்டர்ல வந்து டைவர்ஜ் பண்ணி விட்டுறோம். டைவர்ஜ் பண்ணிட்டு அது எங்க இருந்து வர மாதிரி தெரியணும். ஃபோக்கஸ்ல இருந்து இட் அப்பியர்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆரோ மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆரோ மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைவர்ஜ் தி லென்ஸ் ரிஃப்ராக்டட் அடுத்த சைடு தான் போகணும் சார். செம ஈஸி சார் பேப்பர். போற போக்குல தட்டிருக்கலாம் சார். இது நியூமரிக்கல்ஸ் ரொம்ப ஈஸி தான். இது 10 வோல்ட் 1 வோல்ட் 120 வோல்ட்டா இருக்கும்போது 5 ஆம்பியர் ஃப்ளோ. வாட் வில் பி தி ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ when it is potential differences? அதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் சார். IC equal to V/R. IC equal to V/R. R is equal to V/I. ஓகேவா? V கொடுத்திருக்காங்க, I கொடுத்திருக்காங்க. 110/5R. ஓகே சார். அது ஒரு ஆன்சர் வரும். எவ்வளவு வரும்? இது ஒரு 2 ரிமைனிங் ஒரு 22 ஓம். கரெக்ட் தானே? எஸ் 10 ரிமைனிங் 22 ஓம். எக்ஸாக்ட்லி. அடுத்தது what will be the value of current flowing through it when the potential difference is 220 voltage? அப்ப IC equal to V/R. potential difference எவ்வளோ? 220/2. current value 10 amps. அவ்வளவுதான் சார். முடிஞ்சது சார். 10 amps. வெரி ஈஸி. அப்படியே டபுள் ஆயிடுச்சு. எஸ் V/R 220/220 வோல்டேஜ் 22 10 தான்.
கன்ஃபார்மா முடிஞ்சது. இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். சொல்ல போனா சர்க்கியூட்லாம் இவ்வளோ ஈஸியா கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். பட் இது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. ஒரு செகண்ட் நல்லா யோசிக்கணும். பட் சம்வாட் நல்லா சுமாரா பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலே எடுத்துருக்கலாம். இது ரெண்டு சீரீஸ் பக்கா. இவங்க ரெண்டு பேரும் சீரீஸ் 4 + 1 5, 3 + 2 5. நான் சீரீஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இதுவும் 5 இதுவும் 5. அதே மாதிரி இங்கேயும் 5 5 5 parallel 5 5 parallel. வெரி ஈஸி. 5 5 parallel, கீழே உள்ள 5 5 parallel. 1/5 + 1/5. எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. நான் ஃபாஸ்டா சொன்னாலும் புரியும். 1/5 + 1/5 2/5. ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 2.5. இது ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணா 2.5. இதையும் ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணா 2.5. அது ரெண்டும் சீரீஸ்ல இருக்காங்க. ஆட் பண்ணிக்கோமா? எஸ். 2.5 2.5. பேட்டரி எவ்வளோ? 10 வோல்ட் பக்கா. 2.5 2.5 10 வோல்ட். IC = V/10. 2.5 + 2.5 சீரீஸ். கரண்ட் வேல்யூ 2 amps. அவ்வளவுதான் சார். ஆன்சர் ரெண்டு சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் 5. ரெண்டு ஆட் பண்ணோம்ல 2.5 2.5 2.5 2.5 ஆன்சர் 5. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வெயிட் a minute. எஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் 5 ohm. எலக்ட்ரிக் கரண்ட் drawn from the battery 2 amps. potential difference between P and Q அங்க 2.5 தான் நெட் ரெசிஸ்டன்ஸ். சோ இங்கேயும் செம்ம ஈஸியா சால்வ் பண்ணாமே போடலாம். 10 வோல்ட் 2.5 2.5 சரிசமமா பிரிச்சுப்பாங்க. 2.5 2.5 ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு வோல்டேஜ் சரிசமமா பிரிச்சுக்கும். சோ ஆன்சர் 5 வோல்ட். அது இல்ல சார் நான் ப்ரொசீஜர் படி போடுறேன்னா இதுக்குள்ள போற கரண்ட் எவ்வளோ? இங்க வாங்க, இங்க பாருங்க. இதுக்குள்ள போற கரண்ட் எவ்வளோ? 2 amps. 2 × 2.5 5 வோல்ட். சோ அதுக்கப்புறம் எவ்வளவு வச்சாலும் parallel எல்லாமே 5 வோல்ட் தான். சோ தேர்டுக்கு ஆன்சர் 5 வோல்ட் சார். 5 வோல்ட். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். டிஃபெக்ட் பார்த்தோட்டி தூரமா இருக்குது தெரியல, பக்கத்துல வச்சா தெரியும். மயோபிக் ஐ. நேம் த டிஃபெக்ட் மயோபியா. அவ்வளவுதான். வித் ரெஸ்பெக்ட் டு தி ரெட்டினா எங்க ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டயகிராம்லயே கொடுத்திருக்காங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ரெட்டினால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. லிஸ்ட் 2 காஸ் ஆஃப் திஸ் ஐ. என்ன காசு? ஐபால் எல்லாம் கேட்டாலும் ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆயிடும். மயோபியா. With the help of ray diagram show the defect of vision is corrected. ஆமா, என்ன லென்ஸ் வைப்போம்? கான்கேவ் லென்ஸ். கொண்டு போய் கரெக்டா ரெட்டினா அடிச்சு விட்டீங்கன்னா முடிஞ்சு. 3 மார்க். ஐயோ செம ஈஸி. இது ரொம்ப ஈஸி சார். ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இல்ல சார். கேசஸ் நல்லா படிச்சாலே பையன் டெஃபினட்டா அடிச்சு விட்டுருவான் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Without calculation find out the focal length of. அட்சில வச்சா அட்சி, 50ல வச்சா 50 பக்கா. ஆமா, என்ன லென்ஸ் இது? என்ன क्वेश्चन ஃபுல்லா கூட பார்க்கல, அப்படியே வந்துட்டேன். The variation of image distance lens. ஆமா, ரைட் சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. அட்சில வச்சா அட்சி. ஓகே, ரைட் சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. கொடுத்திருக்காங்க சார். கான்வெக்ஸ் லென்ஸ் சார் கொடுத்திருக்காங்க சார். கான்வெக்ஸ் லென்ஸ். அட்சில வைக்கிறேன், அட்சில ஃபார்ம் ஆயிடுச்சு. C50 F25 தயவு செய்து 15 போட்றாம வந்திருக்கணும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஃபோக்கல் லென்த். F = R/2 50/2 25. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் 25 சார். வெரி குட். which one of the observation given in the table is not correct and why னு கேட்டிருக்காங்க. not correct and why क्वेश्चனை பார்த்துட்டு வந்திருக்கலாமோ. -15 37.5 30 150. ஓகே, இங்க ஒரு தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமா. Object is placed between F and P na same side of the object தான் வந்து same side of the lens தான் வரும். இதே சைடு வந்துறணும். ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அங்க வரணும். அப்படினா இங்க மைனஸ் வந்திருக்கணும். அது தப்பு. அங்க பிளஸ் வந்திருக்கு ரைட் சைடு. சோ C6 is that is எப்படி எழுதணும்? which one of the observation அப்படினா serial number 6 U is equal to -15 V is equal to +37.5 is the wrong answer because focus எவ்வளவு 25. ஆப்ஜெக்ட்ட F and P 15 ல வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் சைடு தான் கிடைச்சிருக்கணும். ஸோ எக்ஸாக்டா இந்த ஆப்ஷன் தான் தப்பு. அடுத்தது ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. M is equal to V/U. -30க்கு எங்க கிடைச்சிருக்கு? 50 சம்ல கொடுத்திருக்காங்க. 150 by -30 which is equal to 0 cancel -5. ஆன்சர் மைனஸ்ல வந்தா இன்வெர்டட் கேட்டிருக்காங்களா? give reason for your nature of image formed கேட்டிருக்காங்க. ரியல் அண்ட் இன்வெர்டட் சார். இதுல சப்டிவிஷனை பிரிச்சு எழுதணும்.
ரைட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு ரியல் அண்ட் இன்வெர்டட் கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். என்ன ரீசன் கிடைக்கும்? இந்த இடத்துல வச்சிருக்கேன், எனக்கு அந்த சி அண்ட் எஃப் எங்க வச்சிருக்கோம் 25 சி அண்ட் எஃப்ல வச்சிருக்கேன், பியாண்ட் சி கிடைச்சிருக்கு, டெஃபினட்டா ஐ கேன் கேப்சர் த இமேஜ் எழுதுனா போதும். அண்ட் அனலைஸ் த டேட்டா, டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க, லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. பிட்வீன் சி அண்ட் எஃப்ல வச்சா பியாண்ட் சில கிடைக்கும், சி எவ்வளோ 50, பியாண்ட் சி 150, செம சூப்பரா போட்டுடலாம். எஸ் எஸ் எஸ். அடுத்தது சார் ஓப்பன் கொஸ்டின். ஓப்பன் கொஸ்டின் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் பிளேஸ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் த ரூல் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் magnetic field produced around a straight conductor carrying current. open question தான், ரூல் தான் கேட்டிருக்காங்க. இது வேற பேப்பர். இது பாப்போம் சார். ஸ்டேட் ஓம்ஸ் லா எது ஹீட்டருக்கு நல்லா ஒர்க் ஆகும்னு கேட்டிருக்காங்க. திங்க் சோ. எஸ் எஸ் எஸ். ஸ்டேட் ஓம்ஸ் லா ஜோ அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இல்லனா மார்க் கிடையாது. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் V is directly proportional to E. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒன் ஷாட்ல சொல்லியிருக்கோம். and will always be a straight line passing through. எஸ் எஸ் எஸ். ஓம்ஸ் லா படி அப்படிதான் நடக்கும். the figure shows என்ன கேட்டிருக்காங்க, made up of different which of the wires will be more suitable for heating element. என்ன இருக்கணும்? ஹீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும். எங்க ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருப்பாங்க பார்ப்போம். ஆக்சிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். y ஆக்சிஸோ v கொடுத்திருக்காங்க, x ஆக்சிஸோ i கொடுத்திருக்காங்க. சோ ஸ்லோப் யாருக்கு அதிகமா வராங்கன்னு பார்ப்போம். i is equal to v by r. ஏன் இல்ல எப்படி போடலாமே. v is equal to IR, V by I is equal to R. theta எடுங்க VI. so theta 1 is equal to V by I. அதை விட theta 2 பெருசு. கரெக்டா? அப்போ theta 2 V by I. எது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் அதிகம்? theta அதிகமா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் அதிகம். so B is a perfect material to fabricate heater. B is the right answer. which element? B element B. சார் இது சேம் கொஸ்டின் தான் சார். சார் டெஃபினட்டா இந்த பேப்பர் எழுதுறதுக்குலாம் ரொம்பலாம் டைம் வேணாம். நின்று நிதானமா யோசிச்சு மறுபடியும் யோசிச்சு எழுதுற மாதிரி ஒரு கொஸ்டினும் கிடையாது. என்சிஆர்டிஆர் உண்மையா சொல்லணும்னா என்சிஆர்டியை மட்டும் நல்லா படிச்சிருந்தாலே போதும். சர்ஃபேஸ்ல தான் இருக்கு கொஸ்டின் எல்லாமே. இது பார்ப்போம். 2 straight current carrying conductor A and B are shown in the figure. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? இந்த பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. current ஓடி போகும்போது இந்த பாயிண்ட்ல into the plane mark the direction of magnetic field around these current carrying conductor A and B. direction அப்போ இப்படி கரெக்டா போட்டுருக்கணும். இந்த இடத்துல இப்படி போயிட்டு இப்படி வர மாதிரி கரெக்டா? எஸ் 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 எஸ். அவ்வளவுதான் இந்த டைரக்ஷன். இல்லனா P into the plane போட்டுருக்கலாம். ரிச்சா இருக்கணும் அப்படின்னா P into the plane போட்டுருக்கலாம் மேல. இவ்வளவுதான் ஆன்சர். அடுத்தது compare the strength of magnetic field produced at a point P and Q. ஓகே, P and Q பாயிண்ட்ஸ். இதுல P இல்லையே. ஓகே, 1 produced 1 at P and Q, 2 at Q and R. ஓகே. சூப்பர். क्वेश्चनல ட்ராப் இருக்கு. ட்ராப் இல்ல, நல்லா கவனிக்கணும். இங்க 1 ஆம்பியர், இங்க 2 ஆம்பியர். பட் இது சேம் தான். ரேடியஸ் சேம். எங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல இதுல தான் அதிகமா இருக்கும். P விட Q தான் அதிகமா இருப்பாங்க. பிகாஸ் செகண்ட்ல போற கரண்ட் வேல்யூ அதிகம். 2 ஆம்பியர், அங்க 1 ஆம்பியர் தான் இருக்கு. டயகிராம் நல்லா பார்க்கணும். அப்சர்வேஷன் क्वेश्चन. சோ Q is greater than P. பக்கா சார். அடுத்ததுல என்ன கேட்டிருக்காங்கன்னா Q க்கும் R க்கும் கேட்டிருக்காங்க. அங்கேயும் Q தான் சார் அதிகம். பிகாஸ் அவங்க வயருக்கு பக்கத்துல இருக்காங்க. Qங்கிற பாயிண்ட் வயருக்கு பக்கத்துல இருக்க, Rங்கிற பாயிண்ட் வயரோட தூரமா இருக்காங்க. தூரமா போக மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மி. பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R ஸ்கொயர், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். பக்கா. செம ஈஸி. அடுத்த क्वेश्चन சார். 5 மார்க்கா? அப்பா, இதெல்லாம் 5 மார்க்கா? மார்க் குறைக்க ரொம்ப சப்டிவிஷன் உடைச்செல்லாம் கொடுக்கல. செம்ம லக்கி பேட்ச் நீங்க. ஆனா உண்மையுமே லக்கி. இது புக் கொஸ்டின், கிட்டத்தட்ட புக் கொஸ்டின் சார். இதுல நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நம்ம கிளாஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் வச்சு குழப்ப வேணா, பாம்பு ரூல் படி போலான்னு சொல்லியிருக்கோம். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரான் வந்தா லெஃப்ட் ஹேண்ட் பாம்பு ரூலுக்கு போயிடணும். 4 விரல் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக், தம் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட். அப்படியே வைங்க, செம்ம ஈஸி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரான் into the plane. What will be the direction of force acting on the electron into the page? That's all. Into the page. ஐயோ,
into the page or into the paper னு எழுதினாலே போதும் சார். into the paper, into the plane, into the page எது வேணாலும் எழுதலாம். what will happen the direction of force acting on the electron if the direction of magnetic field is as well as the direction of motion of electron both are reversed. Both are reversed. What will happen to the direction of force acting on the electron if the direction of the magnetic field as well as the direction of the motion of the electron both are reversed? Okay, பாத்துருவோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட ரிவர்ஸ் பண்ணுங்க, எலக்ட்ரானை ரிவர்ஸ் பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்ட வைங்க, செம்ம. அதே ஆன்சர் தான் வருது. ரெண்டையும் ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். மேல போன எலக்ட்ரானை கீழே கொண்டு வந்திருக்கேன், லெஃப்ட்ல போன மேக்னெட்டிக் ஃபீல்ட ரைட்ல கொண்டு வந்திருக்கேன். சோ forefinger indicates the direction of the magnetic field, thumb indicates the direction of charge into the plane. So same னு எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், into the plane எழுதினாலும் மார்க் கிடைக்கும். டெஃபினட்டா இந்த பேப்பர்ல சென்டம் அடிக்கலனா சிபிஎஸ்இ ல கம்பேர்ட் டு லாஸ்ட் 4 இயர்ஸ் நீங்க வேற எதுலயும் அவ்வளவு சென்டம் அடிக்க முடியாது. டெட் ஈஸி சார் பேப்பர். ஈஸி தான், மாடரேட் கூட கிடையாது, டெஃபினட்டா ஈஸி தான். அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஈஸியா சென்டம் எடுக்கலாம், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அபவ் ஆவரேஜ் மார்க் எடுக்கலாம். ஸோ நம்ம கிளாஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒன் சாட்ல பேசின நிறைய கொஸ்டின் வந்திருக்கு, அழுத்தி சொன்ன ஒன் வேர்ட்ஸ் 2-3 ஒன் வேர்ட்ஸ் வந்திருக்கு. ரூல் படி டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெசன்ல டைரக்ஷன் தான் வரும்னு சொன்னோம், அதே மாதிரி டைரக்ஷன் தான் வந்திருக்கு டெஃபினட்டா. அப்புறம் ஹியூமன் ஐல அதிகமான வெயிட்டேஜ் ஐன்னு தான் சொன்னோம், அதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. சூப்பர்பா. எலக்ட்ரிசிட்டியில சர்க்யூட் பேஸ்டு வரதுதான். லைட்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுல செம்ம கரெக்டா ஸ்பிட் பண்ணிருக்காங்க. ஒன்னொன்னுத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபெக்டான ஒரு கொஸ்டின் பேப்பர்னு சொல்லலாம், ஈவனா ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 11th உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல். அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா படிங்க. சோஷியல் சயின்ஸ்க்கு நிறைய நாள் லீவ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.